நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல வருமானம் வரும். 7 நம்பர் இருக்கிறவங்களுக்கு வருமானம்லாம் நல்லா பெருகும். ஷார்ட் டைமில் பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. வருமானம் பாட்டு பெருகிட்டே இருக்கும், வேறு லெவலில் கொண்டு போயிடும். ஒரு இடத்துல இருந்து அவங்க தொழிலே பண்ண மாட்டாங்க. ஊராக போய் தொழில் பண்ணுவாங்க, நாடாக போய் தொழில் பண்ணுவாங்க. உலகமே சுற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு ஊருக்கு போய் பண்ணாலும் போகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக விதி எண்ணில் இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸாகவே செய்யவே மாட்டாங்க அப் டு லைஃப் வரைக்கும். கடவுள் எல்லாத்துக்கும் தான் சொல்யூஷன் கொடுத்துருக்குறாரு. அவர் எதுக்கு தான் கொடுக்கல, அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாரு. என்ன செய்யலாம்? ஆனால் நான் முதல்ல சொன்னது அது உண்மைதான். அதில் மாற்று கருத்து என்னது? நடந்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. நடக்க போகிறவங்க தப்பிச்சுக்கலாம், நடந்தவங்களுக்கு என்ன பண்ணுறது? வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன் வழக்கம் போல் புது புது தகவல் தான், மெசேஜ் தான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது என்ன தகவல் கொடுக்க போகிறோம்? உங்களது விதி எண்ணில் 7 நம்பர் இருந்தால் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்ல வருமானம் வரும். 7 நம்பர் இருக்கிறவங்களுக்கு வருமானம்லாம் நல்லா பெருகும். ஷார்ட் டைமில் பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. வருமானம் பாட்டு பெருகிட்டே இருக்கும், வேறு லெவலில் கொண்டு போயிடும். சடனாக பார்த்தீங்கன்னாக்கா வயசு சில பேருக்கு 46, சில பேருக்கு 52.5, 57, 60 வயசுக்குள்ளேயே இந்த காலகட்டம் தான். எவ்வளோ சம்பாரிச்சிங்கன்னா அப்படியே பையன் உங்களை விட்டு அது விலக ஆரம்பிக்கும். அந்த பணம் சம்பாரிச்ச பணம் பல இடத்துல சம்பாரிச்சிருப்பீங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்க போகிறாங்க. ஏன்னா ஈஸியாக எங்கேருந்து வரப்போதா இல்லை. பிற்காலத்தில் பிள்ளைங்களுக்கு பயன்பெறும், தனக்கு பயன்பெறும் தான் ரொம்ப நைட்டு போகல உழைச்சிருப்பீங்க. அதெல்லாம் ஒரு ஊராக போயிருப்பீங்க, நாடாக கூட போயிருப்பீங்க. ஏன்னா அதில் உண்டு அந்த விதி எண்ணில் 7 இருந்ததுனாக்கா ஒரு இடத்துல இருந்து அவங்க தொழிலே பண்ண மாட்டாங்க. ஊராக போய் தொழில் பண்ணுவாங்க, நாடாக போய் தொழில் பண்ணுவாங்க. உலகமே சுற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒவ்வொரு ஊருக்கு போய் பண்ணாலும் போகிறாங்க. அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக விதி எண்ணில் 7 இருக்கிறவங்க ஒரு பிஸ்னஸாகவே செய்யவே மாட்டாங்க அப் டு லைஃப் வரைக்கும். பல பிஸ்னஸை தான் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் லாபம் பார்த்துருவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு அது என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொன்ன ஏஜ், அந்த ஏஜில் வந்துட்டு அந்த பணம்லாம் அவங்கள விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அவங்க பேரில் ப்ராப்பர்ட்டி இருந்ததுனாலும் ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒரு சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் இருக்கலாம், விலகிறதுக்கு உண்டான வேலையை அது பார்த்துரும். அதனால தான் சொல்கிறது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க ப்ராப்பர்ட்டி அவங்க பேரில் இருந்துட்டு யார் பேரில், யார் தேதியில இருக்கோ கணவன் பேரில் இருந்ததுன்னா மனைவி பேரில் மாற்றிடணும். ஏற்கனவே மனைவி பேரில் தான் வாங்கி வச்சிங்கன்னா அது கணவன் பேரில் மாற்றிடணும். ஆமாம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதெல்லாம் சரிங்க, அப்படி செய்ய முடியுமாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்களேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கடவுள் எல்லாத்துக்கும் தான் சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாரு. அவர் எதுக்கு தான் கொடுக்கல, அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. என்ன செய்யலாம்? ஆனால் நான் முதல்ல சொன்னது அது உண்மைதான். அதில் மாற்று கருத்து என்னது? உங்களை போய் யாருக்குன்னா சும்மா தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்னதாக போயிட்டு கையெழுத்து போட்டிருப்பீங்க. அவன் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பான், உங்களுக்கு லாக் ஆகிரும். உங்கள் ப்ராப்பர்ட்டி கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாரிச்சு அவனுக்காக உங்கள் ப்ராப்பர்ட்டி லாக் ஆகிரும். அது மொத்தத்தில் அல்டிமேட்டாக நீங்கள் அதை அனுபவிக்க முடியாமல் சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் நடக்கும். சிலது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் சின்னதாக அதை அனுபவிக்க முடியாமல் சின்னதாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அது பெருசாக அதை கொடுத்துருப்பீங்க. நீங்களே ஜாமீன் கொடுத்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அடுத்தவங்க கொடுத்துருப்பீங்க, உங்களுக்கு நம்ம லோன் கொடுக்கணும் எல்லாம் டைட்டாக வாங்கிடுவாங்களே. ஆமாம், 1 லட்சம் கொடுத்தாக்கா 50 லட்சத்துக்கு செக்யூரிட்டி வாங்கிடுவாங்க நம்ம ஆளுங்க. ஆனால் கொடுக்குறது 1 லட்சம் தான் இருக்கும், 50 லட்சத்துக்கு செக்யூரிட்டி வாங்கிடுவாங்க. 10 லட்சம் கொடுத்தாக்கா உங்கள்கிட்ட இருக்கிறது அவ்வளோத்தையும் வாங்கி வச்சுருவாங்க. இது என்ன ஒன்று, இந்த மாதிரி ஆளுங்களுக்காக கரெக்டாக போய் லாக் ஆயிரும். அதுதான் பிரச்சனை. சரி, அதுல இருந்து இமோஷன் வேணும் நமக்கு, அதுதானுங்க வேணும். நடந்து போயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. நடக்க போகிறவங்க தப்பிச்சுக்கலாம், நடந்தவங்களுக்கு என்ன பண்ணுறது? இருந்தாலும் கரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றது? நடந்தவங்களுக்கும் ஓகே, ஆனால் எங்களுக்கு இருக்குதுங்க 7. இப்போ நீங்கள் பாட்டு சொல்லிட்டீங்க, நாங்கள் என்ன பண்றது அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுவோம்? அதுக்காக பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா? சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா? உட்காந்துக்கிட்டா இருக்க முடியும்? வீட்டிலே ஏதாவது பண்ணணும்ல, ஒன்றும் கவலை இல்லை. இப்போ நான் சொல்றதை நல்லா கவனமாக கேளுங்க. விதியின் மேல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. நீங்கள் வீடு கட்டணும், கஷ்டப்பட்டுட்டீங்க, சம்பாரிச்சிட்டீங்க, காசு இருக்குது, பாதி காசு மீதி லோனு, எல்லாம் அப்படித்தானே. இப்போ நம்ம பேரில் லோன் வாங்க வேண்டாம்னாக்கா இப்போ விதியில் 7 இருக்குது, அவங்க லோன் அவங்க பேரில் தான் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அது மாட்டிக்கிறோம். மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் இப்போ வேணும். ஒரு வீடு பொதுவாக நம்ம எல்லாருமே அப்படி தானேங்க, நம்ம வசதிக்கு மீறினது தானே நம்ம செய்வோம். அது மனிதன் இயல்பு தானே. நம்மளால 15 லட்சம் தான் வீடு கட்ட முடியும், 25 லட்சம் தான் வீடு கட்ட முடியும் நாம நினைச்சிட்டு இருக்கோம். அவ்வளவுதான் நமக்கு முடியும், நாம நினைக்கிறதுல அதுதான் உண்மை. ஒரு காலம் நம்ம வசதிக்கு உண்டானது நம்ம செய்ய மாட்டோம்.
50 லட்சத்துக்கு வீடு கட்டுவோம், 60 லட்சம் 75 லட்சம் வீடு கட்டுவோம். அப்போ கட்டினா தான் நம்ம பார்டர்னா நம்ம மாட்ட முடியும், இல்லை நம்ம மாட்ட மாட்டோம்ல. நமக்கு நம்மளே தானே எல்லாரும் மனுஷன் தான் சொல்கிறேன். அப்போ அது பார்டர் ஆயிரும் நமக்கு. கரெக்டாக அந்த நம்பர் உள்ளவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். சரி, அது வரட்டும். என்ன செய்யலாம்? அதனால ஒரு 50 லட்சம், உதாரணம் 50 லட்சம் வீடுன்னு வைங்களா ஒரு பேச்சுக்கு. எவ்வளோ இருக்கும்? நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். 15 லட்சம் இருக்கலாம், 25 லட்சம் எதனா இருக்கும். இப்போ ஒரு வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, கட்ட போறீங்க, நடந்துட்டு இருக்கு, ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, இல்லை பண்ண போறீங்க, யாரா இருந்தாலும் சரி. அதுக்கு உண்டானது ஒன்று உங்க குலதெய்வம், இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வம். அதுக்காக நீங்க ஒரு தொகையை, அது உங்க வசதி, உங்க மனசு, உங்க வசதி. அது 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கலாம், உங்க வசதி. உண்டியில் போய் போட்டுறக்கூடாது. நாங்கள் வீடு கட்டுறோம், அந்த வீடு எங்களுக்கு நல்லபடியா கடைசி வரைக்கும் எங்க கூடயே இருக்கணும், நல்லபடியா இருக்கணும் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கோயிலில் போயிட்டு, எந்த கோயிலோ உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்கலாம், குலதெய்வமா இருக்கலாம், அந்த கோயிலில் பொருளாக தான் வாங்கி கொடுக்கணும். பணமாக போட்டுட்டா உண்டியில் போட்டால் அது கணக்கு இல்லாது. அப்புறம் அந்த அஃபெக்ட் நடக்கதான் ஆகும். பொருளை வாங்கி கொடுத்தாலும் கணக்கு இல்லை. அது விளக்கா வாங்கி கொடுக்கணும் தெரியாது. நீங்கள் அங்கே உள்ள குருக்குள்ள போய் கேளுங்க. கோயிலில் போயிட்டு என்ன வேணாலும் செய்யலாம், எதை வேணாலும் செய்யலாம், கோயிலுக்காக செய்யணும். சரி, வீடு கட்டிட்டீங்க, இன்னொருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, வீடு ஒரு முறை தான் கேட்ட போகிறோம், பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு 50 லட்சம் வச்சுக்கிட்டு, அவர் என்ன பண்ணலாம்? இந்த பிஸ்னஸ்க்காக அதுக்காக போயிட்டு கோயிலில் போய் பண்ணிடணும். என்ன வேணுமோ பொருளை வாங்கி கொடுத்துடலாம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். முருகனுக்கு நான் வேலு வாங்கி கொடுக்கலாம், ஒவ்வொன்று அம்மாளுக்கு ஒன்று செய்யலாம், சிவனுக்கு ஒன்று. அதை நம்ம முதல்ல சொல்ல, ஒன்று குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வம். ஒவ்வொரு முறையும் நடக்கணும், ஒரே டைமில் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு டார்கெட்டு வாங்கி கொடுத்தீங்க, இப்போ அந்த பிஸ்னஸுக்காக வாங்கி கொடுத்துட்டீங்க. அடுத்து அது நீங்களே வேற இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாட்டீங்கன்னு. இன்னொரு பிஸ்னஸுக்கு ஒரு 5 லட்சத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, அதுக்கு உண்டானதை போய் பண்ணி கொடுக்கணும். இது ஏன்னா உங்களுக்கு விதி என்னங்கிறது அப்போ விதி வரைக்கும் இப்படிதான் நடக்கும். உங்க விதி இப்படிதான் நடக்கும்னு சொல்லிடுச்சு. நீங்க அதுல இருந்து வெளியாகணும், அதுல இருந்து தப்பிக்கணும், அதுல இருந்துட்டு முழுமையாக வெளியேறணும், முழுமையாக காப்பாற்றப்படணும். இதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பொருளாக வாங்கி கொடுக்கணும். திரும்ப சொல்றேன், உண்டியில் போட்டு வந்துடாதீங்க, அது கணக்கு இல்லை. இதுதான் இதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன். அந்த பொருள் வாங்கி கொடுக்குறது பாருங்க, அதுதான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் காப்பாற்றும். விளக்கு ஏற்ற வச்சு கொடுத்துடலாம். விளக்கு ஏற்றி வச்சு கொடுத்துன்னு வச்சுக்கிறீங்க. விளக்கு மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். அப்புறம் அதுக்கு உண்டான எண்ணெய் வந்துட்டு 1 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு மொத்தமாக அதுக்கு ஒரு தொகை கொடுக்கும். அது பார்த்து உங்க பேரை சொல்லி தீபம் ஏறிட்டு இருக்கும். இதுதான் அதனுடைய கான்செப்ட். அதெல்லாம் வேலை செய்யுங்க. அதெல்லாம் நம்மள கோயிலில் போயிட்டு விளக்கு வாங்கி கொடுத்துட்டு தீபம் ஏற்றிட்டு தீபத்துக்கு உண்டான இதெல்லாம் கொடுத்தீங்க, எண்ணெய் இதெல்லாம் நெய்யெல்லாம் கொடுத்தேன்னா அது அங்க தீபம் ஏறி இல்லை, நம்ம வீட்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டே இருக்கும். அவரு அதை செய்வார். கடவுள் நமக்கு வேலை வைக்கிறாரு, கடவுளுக்கு நம்ம வேலை வைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று ஒரு கனெக்டிவிட்டியான ஒரு சமாச்சாரங்கள் தான். இதை செஞ்சீங்கன்னா அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. வச்சுங்களா? ரைட், கண்டிப்பாக எல்லாரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து திரும்ப ஒரு வாஸ்துல ஒரு சின்ன டிப்ஸ். வாஸ்துல என்ன சொல்ல போகிறோம் டிப்ஸு? பொதுவாக அந்த காலத்துலலாம் கிணறு வச்சோம். கிணறு கூட கரெக்டாக வைக்கிற இடம் வந்து எது? வடகிழக்கு பகுதி, நார்த் ஈஸ்டில் தான் வைக்கணும். நார்த் ஈஸ்டில் வச்சு இருக்கிறவங்க அந்த ப்ராப்பர்ட்டி அவங்ககிட்டே இருக்கும். அதை யூஸே பண்ணலனாலும் அது அவங்களுக்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 100 ரூபா வாங்கினது இன்னைக்கு பல கோடிக்கு விற்று கொடுக்கும். நார்த் ஈஸ்டில் வெள்ளு கிணறு இருந்திருந்தா. அதை செய்யாமல் வேற எங்கன்னா வச்சா அது அவங்க கை விட்டு போயிடும். அது அடுத்த கட்டம். இப்போ யாரும் கிணறு வெள்ளு யாரும் வைக்கிறது இல்லை. யார் வைக்கிறா? எல்லாம் போர் போட்டுடுறாங்க. அதுவும் நார்த் ஈஸ்டில் தான் வைக்கணும். சில பேர் வீடு கட்டுறங்கிற பேரில் அந்த கிணற உள் பக்கத்து வெளி பக்கத்துக்கு அவுட்டர் சைடில் வீட்டுக்குள்ளே போய் வச்சுக்கிடுவாங்க. வச்சுக்கூடாது. உங்கள் பில்டிங்கை தாண்டி தான் வரணும். 2 வால் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும். பில்டிங் வால், காம்பவுண்ட் வால், பில்டிங் வால், காம்பவுண்ட் வால். இது உங்கள் பில்டிங் வால், இது காம்பவுண்ட் வால். இதுக்கு பட்டத்தில் தான் வைக்கணும் நார்த் ஈஸ்டில். போர் அங்கே வைங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அங்கே தான் வைக்கணும். வீட்டுக்குள்ளே வச்சிங்கன்னு வைங்க, உங்களை இருக்கவே விடாது. அதை மீறி நீங்கள் இருக்கிறீங்கன்னாக்கா உங்களால் ஒரு அங்கலம் கூட, ஒரு இன்ச்சு கூட நகர்த்த விடாது. ஒரு செவருக்கு தாங்க முன்னே வைக்கிறீங்க. வீட்டு காம்பவுண்டு, பில்டிங் காம்பவுண்டு, இதுக்கு நடுவில் வைக்கணும். அது வைக்கிறது போது வீட்டுக்குள்ளே வச்சுட்டீங்க. சும்மா நடுவில் காம்பவுண்டு தான் இங்கே வைக்கணும். வைக்கிற போது இங்கே வச்சுட்டீங்க. ஆனால் அந்த காம்பவுண்டுக்கு முன்ன வைக்கிறது, பின்ன வைக்கிறதுக்கு முன்ன வச்சதுக்கு அந்த பாடுபடுத்தும். உங்களை அந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடாது. இல்லைங்க நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு வேலையும் செய்ய விடாது. உங்களுக்கு எவ்வளவு சிக்கல் இருக்கோ அவ்வளோ இழுத்து விட்டுரும். அதெல்லாம் வாஸ்துக்கு அவ்வளோ பவருங்க. அது வாஸ்து பெருசு, ரொம்ப பெருசு. வாஸ்து என்ன பண்ணும்?
என்ன வேணாலும் பண்ணோம். நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் பண்ணணும்னு கிடையாது. நாம் சொல்லாதெல்லாம் கூட நிறைய இருக்கும், அதெல்லாம் கூட பண்ணோம். வாஸ்துவில் அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல அந்த தண்ணி தொட்டி மாதிரி வச்சுருப்பீங்க, அது கடைசியில் ஷம்புன்னு வச்சுருப்பீங்க. நீங்கள் ஷம்பு வச்சுட்டோங்க, எங்கெங்கே வச்சிங்க? வீட்டுக்குள்ளே போய் ஷம்பு வைப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே உள்ளே எடுத்து வருவீங்க, வெளியே வைங்க. காம்பவுண்டுக்கு, பில்டிங் காம்பவுண்டுக்கு வெளியே வைக்கணும், உள்ளே வரக்கூடாது. நிறைய வீடு இருக்குது, தெரியாமல் செய்கிறதில்ல, அறியாமலே தெரியாமலே செய்கிறது தான். சரிங்களா? கண்டிப்பாக செய்வீங்க. வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.